Hello everyone, welcome to CSC in Tamil. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா Jupyter Notebook எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படினு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த Jupyter Notebook அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷன். ஸோ இந்த ஓப்பன் சோர்ஸ் வெப் அப்ளிகேஷனை எதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா நம்ம இந்த ஜூபிட்டர் நோட்புக் மூலமாக நிறைய டாக்குமெண்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். அந்த டாக்குமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறது மூலமாக லைவ் கோடிங், அதுக்கப்புறம் ஈக்குவேஷன்ஸ், விஷுவலைசேஷன், நம்ம ஒரு டெசிஷன் ட்ரீ க்ரியேட் பண்ணுறோன்னா அதில் விஷுவலைசேஷன் நமக்கு க்ரியேட் ஆகும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் இந்த ஜூபிட்டர் நோட்புக் மூலமாக. ஸோ இது யார் ஆக்சுவலாக இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னா ப்ராஜெக்ட் ஜூபிட்டர் அப்படிங்கிறவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜூபிட்டர் ஒரு 40 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணுது. அதில் ஒன்று தான் பைத்தான். ஆனால் இந்த பைத்தான் நமக்கு கண்டிப்பாக இந்த ரெக்குயர்மெண்ட் நமக்கு தேவை. எதுக்காக அப்படின்னா இந்த ஜூபிட்டரை இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக அதுக்கு தேவை. ஒன்று பைத்தான் 3.3 இல்லை அதுக்கு மேலே, அல்லது பைத்தான் 2.7. ஸோ இந்த வேர்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பைத்தானை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். பைத்தானை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமான்னு என்ஷூர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பிப் கமாண்ட் மூலமாக இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணுறது. 2 வேயாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஓகேவா, அந்த ஜூபிட்டர் நோட்புக்கை 2 வேயாக நம்ம இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக பைத்தான் மூலமாகவே நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரெண்டாவது அனகோண்டா மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 2 ways ஆஃப் இன்ஸ்டாலிங் தி ஜூபிட்டர் நோட்புக்கு த்ரூ பைத்தான். ஓகே, பைத்தான் மூலமாக நான் ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணணும்னா முதல்ல நான் பைத்தானோட பாத்தில் இருக்கனான்னு என்ஷூர் பண்ணிக்கணும். ஸோ ஒன்று அதோட கமாண்ட் ப்ராம்ப்டில் செட் பாத் இஸ் ஈக்குவல் டு என்ன பாத்தில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க C:, அந்த பாத்து ஸ்கிரிப்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாத்தை பைத்தான் பாத்தை நம்ம செட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த ஃபோல்டருக்குள்ளே நம்ம போயிடுறோம். ஓகேவா, சியில், யூசரில், டெல்லில், ஆப் டேட்டா, லோக்கல் ப்ரோக்ராம், பைத்தான் 37 ஸ்கிரிப்ட், இதுக்குள்ளே நம்ம போயிடுறோம் ட்ராவல் பண்ணி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்குள்ளே போனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா பிப்னு ஒரு கமாண்டு, PIP. ஸோ இந்த பிப் அப்படிங்கிறது என்னதுன்னா இது ஒரு பேக்கேஜ் மேனேஜர். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம், ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இது என்னது அப்படின்னா இது ஒன்றும் கிடையாது, பைத்தானில் எழுதியிருக்கக்கூடிய சில சாஃப்ட்வேர் பேக்கேஜஸ் அல்லது லைப்ரரிஸ்ன்னு நம்ம சொல்லுவாங்க இதை. ஸோ ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் நோட்புக்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணிக்கணும், அதாவது அப்டேட்டடாக இருக்கா நம்ம சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம். இந்த பிப் கமாண்ட் மூலமாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னா pip install -upgrade pip. ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த பிப்புங்கிற கமாண்டை இன்ஸ்டால் பண்ணி அப்கிரேட் பண்ணிடும். இதுதான் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக பைத்தானை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல் இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்பை நம்ம ஜூபிட்டரை இன்ஸ்டால் பண்ண ரெடி ஆயிடுச்சு பைத்தான் மூலமாக. ஸோ அந்த கமாண்டை எப்படி கொடுக்கறதுனா பிப் இன்ஸ்டால் ஜூபிட்டர் இப்படி கொடுத்தா மட்டும் போதும், நம்மளோட ஜூபிட்டர் இன்ஸ்டால் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் ஃபியூ மினிட்ஸ் எடுத்துக்கும். எதுக்காகனா இந்த ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்து அதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டுன்னு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜூபிட்டர் நோட்புக்கை ஓப்பன் பண்ணணும். இது எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் தான் நமக்கு ஓப்பன் ஆகும். ஒன்று இந்த யூஆர்எலை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம், இந்த லோக்கல் ஹோஸ்ட்டு யூஆர்எலை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனா ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ப்ரௌசர்ஸில் நமக்கு ஓப்பன் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டு 8888/ அப்படின்ற அந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் நமக்கு இந்த ஜூபிட்டர்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஸ்க்ரீன் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் இருக்கும். ஸோ சப்போஸ் இப்போ நான் இதில் பைத்தான் கோடிங் ரன் பண்ணணும், pandas, numpy, ஸோ இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி பைத்தானில் நான் வந்து டெசிஷன் ட்ரீ, நேவி பேஸ், சூப்பர்வைஸ்டு ஆர் அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் இது எல்லாத்தையும் நான் ரன் பண்ணி பார்க்கணும், விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இந்த ரைட்டு டாப்பில் வந்து இங்கே வந்து நியூ அப்படின்னு இருக்கும். நியூவை கிளிக் பண்ணால் என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் கோடிங் எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸில் பைத்தான் சூஸ் பண்ணிவிட்டு அந்த பைத்தானுக்குள்ளே numpy, pandas மூலமாக சூப்பர்வைஸ்டு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங் கான்செப்டை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜூபிட்டர் நோட்புக் மூலமாக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த வீடியோ. ஸோ இது வந்து நான் பைத்தான் மூலமாக எப்படி வந்து ஜூபிட்டர் நோட்புக்கை இன்ஸ்டால் பண்ணுறது, இது ஃபஸ்ட்டு வே. செகண்ட் வே என்ன அப்படின்னா அனகோண்டா மூலமாக நான் ஜூபிட்டர் நோட்புக்கை வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த லிங்க் மூலமாக நம்ம டேரெக்டாக போய் அனகோண்டாவை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அல்லது ஆல்ரெடி உங்களோட சிஸ்டமில் அனகோண்டா இருக்குது, அதுக்கான அப்ராப்ரியேட் வெர்ஷன்ஸ் அண்ட் ஓஎஸ் டவுன்லோடாக இருக்குது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதுக்குள்ளே இன்பில்ட்டாகவே பைத்தான் வெர்ஷன் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கும் அனகோண்டாவில். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேட்டஸ்ட் வெர்ஷனாக மட்டும் இருக்கா பைத்தான் அப்படிங்கிறத மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி ஒரு 3 ஆப்ஷன்ஸ்க்குரிய விண்டோ ஓப்பன் ஆகும். அனகோண்டா ப்ராம்ப்ட், அனகோண்டா நேவிகேட்டர், அனகோண்டா பவர்ஷெல் ப்ராம்ப்ட்னு ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய அனகோண்டா ப்ராம்ப்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதை சூஸ் பண்ணால் நம்மளோட ப்ராம்ப்ட் ஷெல் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜூபிட்டரை வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம், இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இது வந்து என்ன கமாண்ட்னா numpy பேக்கேஜை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கோண்டா இன்ஸ்டால் numpy அப்படின்னு கொடுத்தோன்னா numpy. பட் ஆக்சுவலாக நமக்கு என்ன வேணும்னா ஜூபிட்டர் தான் வேணும். ஸோ அந்த ஜூபிட்டரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுனா கோண்டா இன்ஸ்டால் ஜூபிட்டர். ஸோ இந்த கமாண்டை ரன் பண்ணதுமே அனகோண்டா மூலமாக நம்ம என்ன பண்ணிடலாம்னா ஜூபிட்டரை ரன் பண்ணிடலாம். ஸோ ஜூபிட்டர் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ அதை ரன் பண்ணணும்னா அங்கே கொடுத்த அதே கமாண்ட் மாதிரி தான் ஜூபிட்டர் ஸ்பேஸ் நோட்புக்குன்னு கொடுத்தோன்னே நமக்கு வந்து ஜூபிட்டரோட விண்டோ வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ அதில் போய்ட்டு நம்ம pandas அந்த numpy மூலமாக நம்ம எனி லாஜிக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி விஷுவலைஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன்ஸ், ஸோ எக்ஸிக்யூஷன்ஸ், கிராஃப் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிளாட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் ஃபார் ஆல் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எப்படி வந்து அனகோண்டாலேயோ பைத்தான்லேயோ எப்படி என் ஜூபிட்டர் நோட்புக்கை ஸ்டாப் பண்ணுறதுனா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து Ctrl+C கமாண்டை வந்து விண்டோஸில் கொடுக்கறது மூலமாக எனக்கு வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் கொடுக்கறது மூலமாக ஜூபிட்டர் சர்வர் வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ டேரெக்டாக வந்து நோட்புக்லேயே போயிட்டு இல்லைன்னா குவிட் பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ டாப் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குவிட் பட்டன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிடும்னா ஜூபிட்டர் சர்வர் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இதுதான் வந்து ஜூபிட்டரோட இன்ஸ்டலேஷன். அதுக்கப்புறம் எப்படி சர்வரை ஸ்டாப் பண்ணுறதுன்ட்டு அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம லைவாக வந்து கோடிங் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து numpy, pandas யூஸ் பண்ணி எப்படி வந்து விஷுவலைசேஷன் அல்லது ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி பார்க்குறதுங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.